ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆமென். விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஒருவேளை தற்காலிகமா இப்போ ஒருவேளை இதான் குறைவா இருக்குது, தாழ்ச்சி இருக்குது நினைக்கிறோம். ஆனா இது நிரந்தரம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பொழுதுகிற குறைவு, பொழுதுகிற தாழ்ச்சி, பொழுதுகிற பற்றாக்குறை, பொழுதுகிற கடன் பிரச்சனை, அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் யாரு? விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தார். ஆமென். ஆகவே காண்கின்ற தாழ்ச்சி, காண்கின்ற குறைவு அது நிரந்தரம் கிடையாது. சொல்றோம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறார்கள். ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறார். எதனால பிழைக்கிறார்? கண்கள் காண்கிறதுனால கிடையாது. கையில நல்லா எல்லா படம் இருக்குது, பொருள் இருக்குது, அதனால இன்னைக்கு பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லை, உடனே என்ன ஆயிடுது? இப்படி பிழைக்கிறது விசுவாசம். விசுவாசம் எதனால பிழைக்கிறார்? நீதிமன்றம் எதனால பிழைக்கிறார்? விசுவாசத்தினால். கையில பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த விசுவாசத்தினால பிழைக்கிறார். அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு நீதிமான் விசுவாசத்தினால பிழைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒன்றுமில்லாமல் அவர் உருவாக்குகிறவர். ஒரு நிமிஷத்துல அப்படி சூழ்நிலை மாறிடும். ஆமென். அவர் கல்யாணத்தை ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பற்றாக்குறை, அந்த ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சு? 6 கச்சாட்டி நிறைய திராட்சை சொல்லிடுச்சு. ஹல்லேலூயா. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறும். விசுவாசிக்க விட அது மாறும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பற்றாக்குறை, ஐயா இல்ல இல்ல இல்ல. ஆனா எங்க வார்த்தையின்படி செயலாற்றும் பொழுது, விசுவாசித்து செயலாற்றும் பொழுது, எப்படி செயலாற்றணும்? விசுவாசித்து செயலாற்றணும். தண்ணியை போட்டு சொல்ல ஊற்ற செயலாற்றும் பொழுது ஒரு நிறைவு உண்டாகும். இந்த வாழ்க்கையை அப்படிதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கும். ஆமென். நீதிமான்கள் ஆகுறது விசுவாசத்தினாலே, நீதிமான்கள் பிழைக்கிறது விசுவாசத்தினாலே, நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது விசுவாசத்தினாலே. ஆமென். இந்த வாழ்க்கையின் முறையே மாறிப்படுகிறது. உலகத்தாரை போல அல்ல, உலகத்தாரை போல கிடையாது. எதுவும் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? வாழ வைப்பார், பிழைக்க வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்திரம். கண்டு கண்டு விசுவாசிக்கிறதல்ல. சோத்திரம். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் அதாவது காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? விசுவாசம் என்றாலே என்னதுதான்? காணப்படாதவை நிச்சயம். ஆமென். நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவை நிச்சயம். ஆகவே